நண்பா, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் தம்பி தலைமையில் படத்தோட ரிவ்யூவை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் வந்து நம்ம நிஷாந்த் டைரக்ஷனில் நம்மளோட ஜீவா அவர்கள் ஹீரோவில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைன் தான். ஒரு வீட்டில் வந்து திருமணம் நடந்துகிட்டு இருக்கு. அது பக்கத்து வீட்லேயே வந்து ஒரு சாவு விழுகுது. இது ரெண்டுத்தையும் வந்து பஞ்சாயத்து தலைவர் வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறாரு, எப்படி வந்து நடுவனாக இருந்து ரெண்டுத்துக்கும் வந்து ரெண்டு குடும்பத்துக்கும் சாதகமாக அவர் பேசுகிறாரு, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எப்படி அந்த மோதல்லாம் ஏற்படுது அப்படின்றது தான் படத்தோட கதையாக இருக்க போகுது. இந்த படம் வந்து ஒரு பார்க்கிங் லெவல் கான்செப்டில் உள்ள ஒரு ஸ்டோரி. ஒரு ஈகோ கிளாஸான ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவில் வந்து நம்ம ஜீவா அவர்கள் வந்து வந்துடுறாரு. இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் வந்து அவர் எப்படி வந்து நடுவனாக இருந்து தீர்ப்பு சொல்கிறாருன்றது தான் படத்தோட கதையாக இருக்குது. அவருக்கு என்னென்னா ஃபேஸ் பண்ணுறாரு, எப்படி ஃபன் எலமெண்ட்டோட கொண்டு வராங்கன்றது தான் இந்த படத்தோட கதையாக வந்து மையமாக வச்சுருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஜீவா அவர்கள் வந்து ஒரு நல்ல ரோலில் ப்ளே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சண்டையும் வந்திருக்கக்கூடாது, ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் சாதகமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அவர் நடுவில் இருந்து வேறு லெவலில் ஃபன் எலமெண்ட்லாம் கொடுக்குறாரு. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம தம்பி ராமையாவோட குடும்பத்தில் தான் அவங்க அப்பா இறந்துருப்பாங்க. அவங்க அப்பா இறக்குறதே ஒரு ஃபன் எலமெண்ட்டோட ஒரு வேறு லெவலில் சொல்லியிருப்பாங்க. அவர் வேறு லெவலில் வந்து இறப்பார். இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தம்பி ராமையா வீட்டில் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அதை வந்து இவர் வந்து அந்த சொல்லணும். அந்த வீட்டில் சொல்லையில் வந்து அந்த வாடா வாடா பையா சாங்கை ப்ளே பண்ணதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லை அந்த இன்ட்ரோல் பிளாக்கு, இது மட்டும் இல்லாமல் அந்த கடைசியில் வந்து அந்த பைத்தியக்கார சீன்ஸ்லாம் எல்லாமே பக்காவாக இருந்தது. குறிப்பாக பிரவீனா அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே லவ் டுடே, அதுக்கப்புறம் பார்க்கிங் இந்த மாதிரி படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துலேயே வந்து அவங்களோட ஆக்டிங் ப்ராமிசிங்காக இருந்தது. அவங்க படத்துக்குள்ளே வந்தாலே கண்டிப்பாக வந்து ஹிட் ஆயிரும்ன்ற அளவுக்கு இப்போ வந்து அவங்கள வந்து ஒரு லக்கி ஜாமாக வந்து எல்லாம் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னதான் சிம்பிளாக இருந்தாலும் இந்த படத்தோட டேரக்டர் அவரோட ட்ரீட்மெண்ட் வேறு லெவலில் இருந்தது. குறிப்பாக ஃபேமிலின்னு ஒரு படத்தை வந்து ஏற்கனவே அவர் வந்து எடுத்திருக்காரு. அவர் வந்து அந்த படத்துலையும் ஒன்லைனாக தான் இருக்கும். எல்லோரும் காசிக்கு போகிற மாதிரியான சீக்வன்ஸ், அந்த காசிக்கு போகிறதுக்கான ட்ராவலில் உள்ள கதையாக தான் இருக்கும் ஃபேமிலின்னு சொல்லிட்டு. அந்த படத்தையும் வந்து தமிழ் டப்லலாம் நல்லா ரிலீஸ் பண்ணி வேறு லெவலில் ஓடிச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை வச்சு ஒரு ஃபன் எலமெண்ட்டோட வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஓப்பனிங்கும் சரி, அதே மாதிரி டே 2 கலெக்ஷனும் வேறு லெவலில் வந்து இந்த படத்துக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து வேறு லெவலில் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பொங்கல் வின்னர் எந்த படம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிடிடி தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து தலைவன் தம்பி தலைவியில் ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டராக கண்டிப்பாக ஆகும். நம்ம ஜீவாவோட கெரியரில் இந்த படம் ஒரு வேறு லெவல் ஹிட்டாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.